अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. என்னுடைய நெஞ்சுக்குள்ளே எம்பெருமான் வந்து புகுந்தான். ஆகையினாலே இந்த நெஞ்சு பண்டு போல் அன்று பட்டினம் காப்பு என்று பெரியாழ்வார் திருமொழியினுடைய 5ஆம் பத்து 2ஆம் திருமொழியிலே அருளிச் செய்தார் பெரியாழ்வார். அடுத்தபடியாக 3ஆம் திருமொழியிலே அப்படி புகுந்த எம்பெருமானை என்னுடைய நெஞ்சை விட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன், அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று எம்பெருமானையே பார்த்து நீ என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டுவதாக அப்படி இந்த திருமொழி அமைந்திருக்கிறது. 5ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி. அதிலே 3ஆம் பாசுரத்திலே உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேனான நான் இனி போய் மற்றொருவருக்கு பணிந்து நிற்கை உன்னுடைய பெருமைக்கு இழுக்கன்றோ என்று அப்படி ஆழ்வார் சொன்னவுடனே எம்பெருமான் கேட்டான், அப்படி மற்றொருவர் இருக்கிறார்களா, என்னை தவிர உமக்கு வேறு புகழ் இருக்கிறார்களா என்று நீர் பார்த்தீரா, பார்த்து விட்டுத்தான் சொல்லுகிறீரா அல்லது நீராக சொல்லுகிறீரா என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், நானும் எங்கெங்கோ சுற்றி பார்த்தேன், உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு வேறு எங்குமே நிழலே கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்வது என்று எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் அருளிச் செய்கிறார். 4ஆம் பாசுரத்திலே காதம் பலவும் தெரிந்துழன்னேற்கு அங்கோர் நிழலில்லை நீரில்லை உன் பாத நிழலல்லால் மத்தோரு இருப்பிடம் நான் எங்கும் காண்கின்றேன் புது சென்னாய் குருமாண்டவர்காய் அங்கோர் வைத்தொத்தம் வேதை சென்னே வேதம் செய்தங்கம் பிணம் படுத்தாய் திருவானிடம் சோலையந்தாய். எம்பெருமனே, நானும் பல பல இடங்களிலே தட்டி திரிந்தேன். எவ்வளவு தூரம் சென்றீர் என்றார். காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு என்று பல பல காதங்கள், எத்தனையோ மைல்கள் நான் எங்கெங்கோ திரிந்து உழன்றேன். ஆனால் உழன்ற இடத்திலே எல்லாம் எனக்கு ஏதாவது அடைக்கலம் கிடைத்ததா என்று கேட்டால் அங்கோர் நிழலில்லை நீரும் இல்லை என்கிறார். அங்கே எனக்கு நிழலும் இல்லை நீரும் இல்லை என்றால் என்னுடைய உடலை நாவை குளிர்விப்பதற்கு நீரும் இல்லை, அந்த உடலை குளிர்விப்பதற்கு நிழலும் இல்லை என்று சொல்லுகின்றார். இதனால் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் மேலே அதை பெரியாழ்வாரே தெரிவிக்கிறார். உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கெங் காண்கின்றேன். உன்னுடைய திருவடி நிழலை தவிர வேறு ஒரு நிழல், அதாவது அந்த எம்பெருமானுடைய தடலடி நிழல் என்று தடமடி நிழல் என்று சொல்லும் வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்களின்படி எம்பெருமானுடைய திருவடி வாரம் இருக்கிறதே அதுதான் நமக்கு நிழல் தரக்கூடியது. மற்றதெல்லாம் நிழல் என்றால் என்ன, உலகத்திலே பார்க்கிற நிழல் எல்லாம் ஆடுகின்ற பாம்பு இருக்கிறதே அதனுடைய நிழலிலே ஒதுங்குவது போலே என்று ஆச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள். வெயில் அதிகமாக இருக்கிற பொழுது அவன் ஒதுங்குவதற்கு நிழல் இல்லையே என்று அப்படி தேடி பார்த்த பொழுது ஒரு பாம்பு படமெடுத்து ஆடிக்கொண்டிருந்ததாம். அதனுடைய அடியிலே நிழல் இருக்கிறது என்று போய் நின்றால் என்ன ஆகும், அது அந்த பாம்பினாலேயே நமக்கு மரணம் சம்பவித்து விடும். அதுபோலத்தான் உலகத்திலே இருக்கிற மற்ற நிழல்கள் எல்லாம். ஆனால் உண்மையான நிழல் அது எது என்னால் எம்பெருமானுடைய திருவடி நிழல் என்ன. அதைத்தான் ஆழ்வார் நேரே எம்பெருமானையே பார்த்து தெரிவிக்கிறார். உன் பாத நிழலல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம், மற்றதெல்லாம் உயிரை வாங்கும் இடம், உன்னுடைய திருவடி நிழல்தான் உயிர்ப்பிடம் என்னால் என்னை உஜ்ஜீவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட உய்விக்கக்கூடிய இடம். அது மற்றோரிடம் நான் எங்கும் காண்கின்றேன், எங்கேயுமே எனக்கு உன்னுடைய திருவடிகளை தவிர வேறு நிழல் எனக்கு கிடைக்கவே இல்லை என்று சொன்னார். உடனே எம்பெருமான், அப்படி உமக்கு நான் நிழலாயிருந்து உமக்கு வேண்டியதை செய்வேன் என்று நீர் எப்படி தெரிந்து கொண்டீர்? என்னுடைய நிழலிலே ஒதுங்கினவர்கள் நிச்சயம் வாழ்வார்கள், மற்றவர்கள் தான் வீழ்வார்கள் என்று நீர் எப்படி தெரிந்து கொண்டீர் என்று கேட்க, உன்னுடைய திருவிளையாடல்களை நான் அறியாதவனா தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். மேலே எம்பெருமான் செய்த ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் என்னால் அதுதான் மகாபாரத யுத்தத்தை நடத்தினது. அது எதற்காக நடந்தது என்றால் அடியவர்களான பாண்டவர்களை வாழ்வித் அந்த துஷ்டர்களான துரியோதனாதியர்களை அழிப்பதற்காகத்தானே அந்த யுத்தமே நடந்தது. அதை சொல்லுகிறார்.
எத்தனை காரியம் செய்தான் எம்பெருமான் என்னால் தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய் என்று குருவம்சத்திலே பிறந்தவர்களான பாண்டவர்கள், அந்த பாண்டவர்களுக்காக நீ தூது சென்றாய் என்கிறார். அடியவர்களுக்காக தன்னுடைய கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது போ என்றாலும் போகக்கூடிய எளிமை அவன் ஒருத்தனுக்குத்தானே இருந்தது. இப்படி அடியவர்களுக்காக அவன் நிழலாயிருப்பவன் என்பதை அந்த அவதாரத்திலே எப்படி காட்டினான் என்று பாருங்கள். அதற்கு மேலே பொய்ச்சுத்தம் பேசிச் சென்று, பொய்ச்சுத்தம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. துரியோதனிடத்திலே போய் சொன்னானாம் கண்ணன், எனக்கு பாண்டவர்கள் எப்படியோ அப்படித்தான் நீங்களும் என்று சொன்னானாம். உண்மையாக பார்த்தால் பாண்டவர்கள் அந்த கண்ணனுக்கு மைத்துனன்மார்கள், உறவினர் முறையிலே. எப்படி என்றால் அந்த கண்ணபிரானுடைய சகோதரியான சுபத்திரை என்பவளை அர்ஜுனன் திருமணம் பண்ணி கொண்டபடியினாலே பாண்டவர்கள் அவனுக்கு மைத்துனன்மார் உறவுமுறை ஆகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சகோதரர்கள் ஸ்தானத்தில் இருக்கிற துரியோதனாதியரை பார்த்து நீங்களும் எனக்கு மைத்துனன்மார் உறவுதான் என்று கண்ணன் சொன்னானால் உண்மையாக உள்ளத்திலிருந்து சொன்னானா? இல்லை, அது பொய்ச்சுத்தம் என்று அப்படியும் கொள்ளலாம். மற்றொரு அர்த்தம் என்னன்னா, எல்லோரிடத்திலுமே சுற்றம் இருப்பது போலே அவன் சொன்னாலும் கூட அவன் உறவு சுற்றம் என்று ஒன்றிலா ஒருவன் என்று சொல்லப்பட்டபடி யாருக்குமே உறவு அற்றவன், ஆனால் உறவு இருக்கிறா போலே தானே தன்னை ஆக்கி கொண்டான். ஆகினாலே பொய்ச்சுத்தம் பேசிச் சென்று என்ன செய்தான்? பேதம் செய்து எங்கும் பிணம்படுத்தாய் என்கிறார். பேதம் செய்து என்னால் அடியவர்கள் அடியவர்கள் அல்லாதவர்கள் என்று பேதம் செய்தான் கண்ணன். அந்த இடத்திலே ஏன் பாண்டவர்கள் கௌரவர்கள் அதாவது துரியோதனாதியர்கள் இருவருமே யுத்தம் செய்த பொழுதோ இருவருக்கும் பொதுவானவனான கண்ணன் ஏன் பாண்டவர்களை வாழ்வித்தான், துரியோதனாதியரை அழித்தான் என்னால் அதுதான் பேதம் செய்து இவர்கள் தர்மத்தின் வழியிலே செல்பவர்கள், இவர்கள் அடியவர்கள், ஆயினாலே பாண்டவர்களை வாழ்விக்க வேண்டும். ஆனால் அதர்மத்தின் வழியிலே நின்று அவர்கள் போரிடுகிறார்கள், ஆகினாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்று இப்படி பேதம் செய்து என்ன செய்தான்? எங்கும் பிணம் படுத்தாய் என்று எல்லா இடத்திலும் அப்படியே பிணங்கள் வந்து சேரும்படியாக. அதாவது மகாபாரத யுத்தத்திலே எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் எத்தனையோ லட்சம் பேர் இருந்தார்கள். மொத்தம் 18 அக்ஷௌகிணி என்று சேனையினுடைய கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே பிழைத்தவர்கள், யுத்தத்திலே வந்தவர்களே பிழைத்தவர்கள் எத்தனை பேர் என்றால் பாண்டவர்களுடைய பக்கத்திலே அந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 மட்டும்தான் பிழைத்தார்கள். அதே போல துரியோதனாதியருடைய சைன்யத்திலே அஸ்வத்தாமா, கிருபர், கிருதவர்மா என்று 3 பேர் தான் பிழைத்தார்களாம். ஆஹா, இவர்களை தவிர அத்தனை பேரையும் அழித்து விட்டான். பூபாரத்தை குறைப்பதற்காக என்றோ மகாபாரத மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதலை பிறந்தவன் ஆகையினாலே அப்படி பேதம் செய்து எங்கும் பிணம்படுத்தாய் என்று இப்படி அல்லாதவர்களை அழியச் செய்து அடியவர்களை வாழ்வித்த நீ அப்படிப்பட்டவனாய் இருக்கிறபடியினாலே உன் பாத நிழலல்லால் மற்றொரு இருப்பிடம் நான் எங்கும் காண்கின்றேன் என்று இந்த 4வது பாசுரத்திலே தெரிவித்த பெரியாழ்வார் அடுத்ததாக 5வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்ற காலத்திலே தம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய அந்த மாறுபாடுகள், விக்கிருதிகள் அதை அப்படியே தெரிவிக்கிறார். எவ்வளவு எனக்கு ஏற்படுகிறது, உன்னை நினைத்தவாறே நெஞ்சு உருகுகிறது என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். காலமிழா கண்ணநீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமிழா மயிர் கூச்சுமரா எனதோள்களும் வேள் ஒழியா மாடுகளா நிற்க வெண்மணமே உன்னை வாழ தலைப்பெய்திட்டேன் சேருகளா நிற்கம் மேல் துணையோர் திருமாலிரஞ்சோலையந்தாய். திருமாலிரஞ்சோலை என்கிற திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே, உன்னை நினைத்தவாறே எனக்கு காலுமழா என்றால் என்னுடைய கால்கள் எழுகின்றனவில்லை, என்னுடைய கால் விழுந்து விடுகிறது. கண்ணநீரும் நில்லா என்னால் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டே இருக்கிறது, அது நிற்கவே மாட்டேன் என்கிறது. உடல் சோர்ந்து, உடலெல்லாம் சோர்ந்து நடுங்கி என்னுடைய குரல் மேலுமழா, எனக்கு குரலும் அப்படியே தழுதழுத்து போய்விடுகிறது. எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை நினைத்தவாறே ஆழ்வாருக்கு அப்படியே உடலில் இருக்கக்கூடிய அவயவங்கள் அத்தனையும் ஒடுங்கி போய்விடுகின்றனவாம். குரல் மேலுமழா மயிர் கூச்சுமரா, உடலிலே மயிர்கூச்சல், அந்த ரோமாஞ்சனம் என்று சொல்லப்படுகின்ற மயிர்கூச்சம் அது எழுந்து அப்படியே குத்திட்டு நிற்கின்றன. அப்படி ஒரு ஆனந்தத்தினாலே, எம்பெருமானை அனுபவிக்கின்ற ஆனந்தத்தினாலே குரல் மேலுமழா மயிர் கூச்சுமரா என தோள்களும் ஒழியா, என்னுடைய தோள்களும் செயலற்று விழுந்து விடுகின்றன. உன்னை தொழ வேண்டும் என்று கையை கூப்ப வேண்டும் என்றால் அதற்கு கூட என்னுடைய தோள்கள் எழமாட்டேன் என்கிறது. அப்படி என்னுடைய உடல்
உருகி போய்விட்டது என்று தெரிவிக்கின்றார். என தோள்களும் வீழ்வொழியாம். அதற்கு மேலே எல்லாம் உடல் எப்படி போனாலும் மனது திடமாயிருந்தால் போதுமே என்று எம்பெருமான் கேட்க, உடனே மால் உகளா நிற்கும் என் மனனே என்று என்னுடைய மனமோ மால் உகளா நிற்கும், உன்னிடத்திலே அப்படியே பித்து பிடித்தது போல நிற்கின்றது. மால் என்றால் பித்து என்று பொருள். பைத்தியம் பிடித்தார் போலே அப்படி என்னுடைய மனசு உகளா நிற்கும். என் மனனே உன்னை வாழத் தலைப்பை எய்திட்டேன். ஆஹா, அப்படி அந்த மனமானது வாழும்படியாக உன்னை நான் தலைப்பெய்திட்டேன், உன்னை நான் அடைந்து விட்டேன், உன்னை நான் நினைத்துக் கொண்டு விட்டேன். திருமாலிருஞ்சோலை எந்தாய் என்று அந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் நினைத்தவாறே ஆழ்வார்க்கு அங்கங்களத்தனையும் செயலிழந்து விட்டன போலே அப்படி தோன்றுகின்றனவாம். இதிலே முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாம் கருத்திலே கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானுடைய திவ்ய தேசங்களை எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா. அவர் முதலிலே திருக்கோட்டியூரை அனுபவித்தார். அதற்கு பிறகு கண்டமென்னும் கடிநகர் என்கிற திவ்ய தேசத்தை அனுபவித்தார். திருமாலிருஞ்சோலையை ஏற்கனவே 2 திருமொழிகளாலே அனுபவித்தார். திருவரங்கத்தையும் அனுபவித்தார் என்று பார்த்து கொண்டு வருகிற பொழுது இந்த பெரியாழ்வார் திருமொழியிலே 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட கடைசி திவ்ய தேசம் இந்த திருமாலிருஞ்சோலை தான். இதற்கு பிறகு திருவேங்கடமுடையானை பற்றி அடுத்த திருமொழியிலே அவர் அருளி செய்திருந்தாலும் கூட அது 10 பாசுரங்களும் திருமாலிருஞ்சோலை எந்தாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய் என்று அருளி செய்யப்படுகின்ற ஒரு திருமொழி. இதுதான் கடைசி திருமொழி. ஆயினால திருமாலிருஞ்சோலை அழகரிடத்துல மறுபடியும் ஆழ்வாருக்கு அவ்வளவு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திருமாலிருஞ்சோலையிலே தான் கடைசியாக ஆழ்வார் திருநாட்டை அடைந்தார் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கும் நாம் திருமாலிருஞ்சோலைக்கு சென்றால் அங்கே பெரியாழ்வாருடைய திருவரசு அங்கேதான் இருக்கிறது என்று கூட காட்டுகின்றார்கள். ஆகையினாலே அந்த திருமாலிருஞ்சோலை அழகரை நினைத்தவாறே ஆழ்வாருடைய உள்ளமும் உடலும் உருகினபடியை இந்த 5வது பாசுரத்திலே அப்படி அற்புதமாக அனுபவித்தார். இன்னும் ஆழ்வாருடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.